வணக்கம் பவித்ரா. காட்பாடி காந்தி நகர் பகுதியில் உள்ள வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டில் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சொந்தமான காட்பாடி கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கதிரானந்த் அவர்களுடைய வீட்டில் பார்த்தோம்னால் பிற்பகல் 2:15 மணிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய வீட்டின் கதவை திறந்து உள்ளே சோதனை செய்வதற்காக சென்றிருந்தனர். அவருடைய கல்லூரியில் காலை முதலே, அதாவது காலை 7 மணி முதலே அந்த கிங்ஸ்டன் கல்லூரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். வேலூரை பொறுத்தவரை 4 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வந்த நிலையில தற்போது 2 இடங்களில் தற்போது அந்த சோதனையானது நிறைவடைந்திருக்கின்றன. அதாவது காட்பாடி பள்ளிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பூஞ்சோலை சீனிவாசன், இவர் திமுகவின் ஒரு நிர்வாகியாக இருந்து வருகிறார். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது பொதுமக்களுக்கு பணம் விநியோகம் செய்வதற்காக பதுக்கி வைத்திருந்ததாக அவர் வீட்டிலிருந்து சுமார் 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டன. அது தொடர்பாக இவர் வீட்டில் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சொந்தமான சிமெண்ட் குடோனில் காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையானது 2 இடங்களிலும் சோதனையானது நிறைவடைந்திருக்கின்றன. தற்போது வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டில் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சொந்தமான கல்லூரியில் தொடர்ந்து இந்த அதிகாரிகள் அதாவது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூரில் அதாவது காட்பாடியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டில் அதிகாரிகள் பிற்பகல் 2:15 முதல் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது வீட்டினுள் பார்த்தோம்னால் சுத்தியல், கடபாரை, உளி இது போன்ற ஆயுதங்களை தற்போது உள்ளே அதிகாரிகள் எடுத்து செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். இந்த சுத்தியல், கடபாரை எதற்காக உள்ளே கொண்டு செல்கிறார்கள் என்று கேட்டதற்கு இந்த வீட்டில் பார்த்தோம்னால் தொடர்ந்து மாடியின் மீதும் அந்த வீட்டின் அருகாமையில் சுற்றிலும் பார்த்தோம்னால் கட்டிட பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆகவே அந்த பகுதியில் நாங்கள் அதை அங்க இருக்கக்கூடிய பொருட்களை தள்ளி பார்ப்பதற்காக நாங்கள் கொண்டு செல்கின்றோம் என்ற ஒரு தகவலை அவர்கள் பதிவிட்டிருந்தனர். இருந்த போதிலும் அவர்கள் சுத்தியல், உளி, கடபாரை உள்ளே எடுத்து சென்றது உள்ளே இருக்கக்கூடிய லாக்கர்களை உடைப்பதற்காகவா என்ற கேள்வியும் தற்போது அந்த பகுதியில் எழுந்தன. இதனால் இங்கு அதாவது அவர் வீட்டின் அருகாமையில் அமர்ந்திருந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் கடபாரை உள்ளே கொண்டு செல்லும் போது ஒரு பரபரப்பாக அந்த கடபாரை எதற்காக கொண்டு செல்கிறீர்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டில் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதே போன்று வேலூர் அதாவது காட்பாடி அடுத்த கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியிலும் இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தற்போது கிங்ஸ்டன் கல்லூரியில் பார்த்தோம்னால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்களுக்கு சொந்தமான வாகனமானது தற்போது உள்ளே சென்றிருக்கின்றது. எதற்காக சென்றிருக்கிறது என்று கேட்டதற்கு எந்த ஒரு தகவலும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை. காலை முதலே 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்ற நிலையில் 2 இடங்களில் நிறைவடைந்திருக்கின்றன. குறிப்பாக வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சொந்தமான கல்லூரியிலும் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பவித்ரா.